ஜெபம் பண்ணிக்கிறோம். பரிசுத்தாவியானவரின் பண்டிகை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது பாதவனிலே குடிவந்திருக்கிற நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் பயபக்தியோடும் பசுத்தோடும் உண்மை தொழில் சேமிக்கவும் எல்லா கருவி தந்து வழிநடத்தேர்களும். அங்கு 120 பேர் கூடியிருந்த மேல்வீட்டறையிலே வல்லமையாய் வந்து இறங்கின தூய் ஆவியானவரே, ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் வந்து இறங்கி உமக்கு வல்லமையான சாட்சியாத்திகளை எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த ஆராதனை அதற்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இதுதான் நாமத்தில் அன்பான வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு பண்டிகை நாள், பரிசுத்த ஆவியானவரின் பண்டிகை நாள். அருமையான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எழுந்தருளி செல்லும் முன்பாக மேல் வீட்டறையிலே அருமையான சீசனோடு அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அருளி செய்தார். நான் கோவேனையாகில் பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார். நாம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தீர்க்கவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், யோவான் 16:13, சத்தியாவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். அவ்வாறாகவே 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்துல வல்லமையாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அன்று மாத்திரமல்ல, அன்று முதல் இன்று வரை ஆவியான வல்லமையாக திருச்சபையின் மத்தியிலே நிலையாக தங்கியிருந்து வலிமையாய் கிரியை செய்து வருகிறதை பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும், ஆண்டவருக்கு என்ற வல்லமையான சாட்சியாக திகழ வேண்டும் என்பதுதான் அன்றாய் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். இந்த ஆராதனை அதற்கு நேராக வழிநடத்த நாம் ஒருமனப்பட்டவர்களாக விருப்பத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வரை. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு
அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தாமியா யூதேயா கப்பந்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் இருந்திருக்கிறார் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாக இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்பதுவே. வாசிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. பரிசுத்த விவாக அறிக்கை இந்திய திருச்சபை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் ஆர்பர் நகர் சேகரன் தூய பவுலின் ஆலய சபையை சேர்ந்த திரு ஷாட் சுந்தர் சிங் அவர்குமார செல்வன் ஸ்ரீ ஆலன் தேவதாஸ் சர்க்கிரமும் தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் தூய்புரம் சேகரன் பரிசுத்த யாக்கோப் ஆலய சபையை சேர்ந்த திரு டி கோபால் அவர் குமாரத்தி செல்வி ஜி சர்மிலியும் பரிசுத்தவார் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவளை பரிசுத்தவாரத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தனியாளர்கள் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர் குருவானவர் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. பரிசுத்தவாரத்தில் இணைக்கப்படும்படி எதிர்பார்க்கிற நன்மைகளுக்காக நான் தீர்ப்போம் பரிசுத்தப்படுத்துகிறார்கள். திருமணத்தில் இணைக்கப்படும்படி எதிர்பார்க்கிற ஆலன் தேவதாஸ் ரத்னம் ஜி சர்மிலி என்ற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அன்பியான இந்த பிள்ளைகளை ஏற்றவாறு ஆயத்தப்படுத்தி சுத்தமான வேலைகளை குடும்பமாக இணைந்து
உடைய நாமத்தை மையப்படுத்த பரிசுத்த குடும்பமாக கட்டி எழுப்பப்பட எல்லா கிருபை கொடுத்து வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர். நீரினும் வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவீர். உமாசனத்து நீடலே வார்த்தரடைக்கலம். உம்பான்மையுள்ள பூயமே நிச்சய கேடகம். பூலோகம் உருவாகியே மலைகள் தோன்றுமுன் சுயம்புவாய் என்றும் நீரே மாறாபராபரன். ஆயிரம் ஆண்டு உமக்கு ஓர் நாளை போலாமே. யுகங்கள் தேவரீருக்கு ஓரிமை கோப்பாமே. சாவுக்குள்ளான மானிடர் நீலைக்கவே மாட்டார். உலர்ந்த பூவை போலவர் உதிர்ந்து போகிறார். ஆண்டுடைய செய்தியை நாம் கேட்கும்பாக கரைகளை தாழ்த்தி நாம் கேட்போம். வேதத்தின் மகத்துவங்களை எங்களை வெளிப்படுத்தும் தூயாவியானவர் எங்களோடு நீ பேசு. உம்முடைய வெள்ளை சத்தத்தை நான் கேட்டு உம்முடைய திவ்ய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்து நல்ல பலனை தர கிருபை தாரு. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பியானவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு ஆராதனை முகவுரையை சொன்னபடி இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள், ஒரு பண்டிகை நாள். அதாவது பரிசுத்த ஆவியானவரின் திருநாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்வாறாக நாம் பார்க்கிறோம். அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. All of them were filled with the Holy Spirit. பெருமையானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எழுந்தருளி போன 10வது நாளிலே அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம். இதே போல ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவரின் பண்டிகை வந்தது. அதாவது யூதர்களுக்கு 3 முக்கியமான பண்டிகைகள் அங்கே பிரதான பண்டிகையாக காணப்பட்டது. ஒன்று பஸ்கா பண்டிகை, அடுத்தது பெந்தேகோஸ்தே பண்டிகை, மூன்றாவதாக கூடார பண்டிகை. நாம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் திருநாளை ஆசரிக்கிறோம். அந்த நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள்களே வந்ததை பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே என்றால் 50 என்று பொருள். பஸ்கா பண்டிகையின் 50வது நாளிலே இந்த பண்டிகை வந்ததால் இதற்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று பெயர் பெற்றது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட 50வது நாளிலே அவர்கள் சீனாய் மலையின் அடிவாரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுக்கப்பட்டதை ஞாபகப்படுத்தும் ஒரு பண்டிகையாகவும் ஒரு அற்ப கால பண்டிகையாகவும் யூதர்கள் அந்த நாளை ஆசரித்தார்கள். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு
வாரங்களின் பண்டிகை என்று சொல்லி ஒரு பெயர் உண்டு. பஸ்கா பண்டிகையிலிருந்து 7 வாரங்கள் கழித்து அந்த 7 வார முடிவிலே பெந்தேகோஸ்து வந்தபடியினால் அது வாரங்களின் பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. திரளான கூட்டமாகிய மக்கள் எருசலேமிலே பல இடங்களிலிருந்து கூடி வந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். இப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர் சீசர் மத்தியிலே வந்து இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாளில் பரிசுத்த ஆவியின் வரம் சீசர்களுக்கு அளிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். பெருமையானவர்களே, அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுதுனால் வெள்ளை ஞாயிறு ஒயிட் சண்டே என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் திருச்சபையிலே பூர்வ திருச்சபையிலே புதிதாய் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் வெண்ணுடைகளை தரித்து அவர்கள் தங்களை கரங்களிலே மெழுகுவர்த்தி பிடித்து ஞானஸ்தானம் பெறுகிறது. தேவனுடைய சமூகத்தில் ஞானஸ்தானம் பெறுகிறது ஒரு வழக்கம். ஆகவே இந்நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் இறங்கினால் அநேக பேருடைய மனம் பிரகாசிக்கப்படப்பட்டதை விட்டு இந்த பெயர் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையானவர்களே, இதில் நாம் பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம் பரிசுத்த வேதாகமத்திலே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக அங்கே நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தீர்க்கதரிசனம் அந்த நாளிலே நிறைவேறினது. அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொன்னார். அவர் ஜலத்தினால் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னாரே. அந்த வாக்கு தத்துவம் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வேறொரு தீர்க்கவாளை அனுப்புவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவமும் இந்த நாளிலே நிறைவேறினது. இந்த நாளிலே நடந்த சம்பவம் என்ன? அருமையானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமை சீசர்களிடத்தில் அவர் பேசிக்கொண்டிருப்போது சொன்ன ஒரு காரியம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகையினால எருசலேமுக்கு போகாமல் என்னிடத்தை கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆகவே சீசர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல மேல் வீட்டறையில் ஏற்றித்துக் கொண்டிருந்தார்கள். 120 பேர் சேர்ந்து அவள் செலுத்திக் கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவராக ஜெபத்திலும் வேண்டுதலிலும் கருத்திருக்கிற நேரத்திலே தான் ஆண்டவர் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று பார்க்கிறோம். அந்த நாளிலே 2 முக்கியமான சம்பவங்கள் அங்கே நடைபெற்றது. ஒன்று, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இது அவள் ஊழியர் செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அக்கினிமயமான நாவுகளைப் போல பிறந்திருக்கும் நாவல் அவளை காணப்பட்டு ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இது ஊழியத்தில் அவளுக்கு பேச்சு திறமையை அது கொடுத்தது என்று பார்க்கிறோம். அவள் அனைவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தைரியம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் ஆண்டவருக்கு என்று சாட்சி பகிர்கின்ற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது என்று சொல்லி பேதுரு அவருடைய பிரசங்கம் பண்ணின போது 3000 பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு திருச்சபையின் பிறந்த நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆதாம் களிமண்ணினாலே உண்டாக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தினால் ஜீவாத்மாவானது போல கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட நிலமிழந்த திருச்சபையானது பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவரால் உயிரடைந்தது. இந்த திருச்சபையின் பிறந்த நாள் நாம் சந்தோஷப்பட்டு கழிவுற கடவோம் என்பதை பார்க்கிறோம். பெருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அவர்களை நிரப்பினார் என்பதிலிருந்து நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த பயனுள்ளதாக பரிசுத்த ஆவியானவர் எப்போது அந்த அருமை சீசரை நிரப்பினார். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே காத்திருந்த வேளையிலே ஆவியானவர் அவரை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பெந்தேகோஸ்தின் நாள் வந்தபோது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். They were all together in one place என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் எல்லாரும் என்ன சொல்ல ஒருமனப்பட்டவளாக அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் ஐக்கியப்பட்டவளாக பிரிவினைகள் அங்கே காணப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஆதி திருச்சபையை நாம் பார்க்கும் பொழுது முதலாம் அவர்கள் ஐக்கியம் இருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாக இருந்தால் என்றே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சில வேத வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அவள் ஒருமனப்பட்டவளாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டவளாய் தேவனுக்கு சத்தமிட்டு அவர் ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தால் என்று பார்க்கிறோம். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, ஆவியானவர் அங்கே வல்லமையாய் வந்து இறங்குகிறார் என்று சொல்லி வல்லமையாய் செயல்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். அதே வேளையில எங்கே பிரிவினை இருக்கிறதோ, சண்டை இருக்கிறதோ, ஐக்கிய குறைவு இருக்கிறதோ, அங்கே ஆவியானவர் செயல்படவே முடியாது. அருமையானவர்களே, நாம் ஒருமித்து இருப்போம், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி காட்டுவோம், பிறரோடு சமாதானமாக வாழ்வோம், பிறருடைய குறைகள் ஒருவர் குறைகளை ஒருவர் மன்னித்து இவ்வாறாக ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மத்திலே வந்து இறங்கி நம்மையும் ஒரு வல்லமையான சாட்சியாக திகழ செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு இடத்திலே கொண்டிருந்திருக்கும் போது ஆவியானவர் வந்து இறங்கினார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரின் கட்டளைக்கு அவர் கீழ்ப்படுந்தவர்களாய் காத்திருந்தார்கள். அவர் கீழ்ப்படுகிற ஒரு நிலைமையிலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து முன்பாக சொன்ன காரியம், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். He gave them this command. அவர் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார், எருசலேம் நகரத்திற்கு போகாமல் நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி. அருமையானவர்களே, அருமையான சீஷர்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுத்தார்கள் என்று காண்கிறோம். அதைத்தான் லூக்கா 24:49 நாம் பார்க்கிறோம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து ஒரு பலனால் கற்பிக்கப்பட வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். ஆண்டவருடைய அன்பு கட்டளைக்கு அருமையான சீஷர்கள் கீழ்ப்படுந்தவர்களாக அங்கே அவர்கள் எருசலேம் நகரத்தை விட்டு போகாமல் பிதாவான வாக்குத்தத்தம் பண்ணின வரமாகிய பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் காத்திருக்கிறதிலே சோர்ந்து போகவில்லை. அருமையான தேவன் தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தந்தளின பரிசுத்தாவின் சாட்சி என்று பேதுரு அப்போஸ்தலன் அங்கே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே கூறுகிறதை பார்க்கிறோம். இவ்வாறாக காத்திருந்தவர்களை ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வல்லமையான ஆவியானவரால் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, எப்போது பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பினார் என்றால் ஆண்டவருடைய வாழ்க்கை விசுவாசத்தை காத்திருந்தார். விசுவாசம் அவரிடத்திலே காணப்பட்டது. நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னுமாக யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு, நான் போகாதிருந்தால் கேட்டவாறு உங்களிடத்திலே வர, நான் போவேன், அவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். கர்த்தர் பரலோகத்திலிருந்து போய்விட்டார், தேற்றவான பரிசுத்தாவியர்கள் தங்களிடத்திலே அனுப்புவார் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டோடைய வார்த்தையை, ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை சிறு பிள்ளையை போல அவர்கள் அப்படியே நம்பினார்கள். தேவன் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார் என்றே பார்க்கிறோம். அருமையானவர்களே,
ஆண்டவர் நமக்கு அருமையான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 11:13 பொல்லாதாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. ஆதி அப்போஸ்தலரில் காணப்பட்ட விசுவாசம் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நம்பப்படுவதற்கு ஒரு ஏதுகரமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அடுத்த போல நாம் பார்க்கின்றது நான்காவதாக உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்பட காத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, உன்னதத்திலிருந்து வரும் பலன், அதாவது லூக்கா 24:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்பட வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, அவர்கள் ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். ஏனென்றால் தாங்கள் பலவீனர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே தங்கள் சுய பலத்தால் ஆண்டவர் தங்கள் கொடுத்த பணியை நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்தார்கள். விசேஷமாக சாத்தான் தங்களுடைய பலசாலி என்பதை உணர்ந்திருந்தார்கள். ஆதி காலம் முதல் எத்தனையோ மக்களை வீழ்த்தின சாத்தான் தங்களை வீழ்த்தி விடுவார். ஆகவே உன்னதத்திலிருந்து வரும் பலன் தங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்தார்கள். தங்களுக்கு முன்பாக இருக்கிற சோதனை இன்னுமாக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது. ஆகவே தங்கள் சுய பலத்தால் அவைகள் எல்லாம் சந்திக்க முடியாது என்பதை உணர்ந்து உன்னதத்தில் இருக்கிற பலனால் கற்பிக்கப்படுவதற்காக அவர்கள் காத்திருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்முடைய சுய பலத்தால் நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறபடி ஜெயம் கொள்கிறவன் எல்லாருக்கும் சுதந்திரத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யோவான் அப்போஸ்தலனுக்கு பரலோகத்தை திறந்து காட்டி அதனுடைய மகிமையெல்லாம் காட்டி யாருக்கு இந்த மேன்மை கொடுக்கப்படுகிறது? ஜெயம் கொள்கிறவர்களுக்கு. அருமையானவர்கள் அநேக பக்தர்கள் பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது ஜெயம் கொண்டவர்களாக அந்த அருமையான நகரத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். அப்பதான் எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்திலேயும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அசுதத்துக் கொள்ள முடியும். அப்படி என்றால் நம்முடைய சுய பலத்தால் நிச்சயமாக ஜெயம் கொள்ள முடியாது. ஒரு மோட்டார் வாகனம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதில் என்ஜின் இல்லாவிட்டால் அதை நிச்சயமாக ஒரு பயனில்லை. நம்மை ஏற்றுவதற்கு பரிசுத்தாக நம்மை பலப்படுத்த வேண்டும். நம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பலன் தேவை. நாம் கனிவுள்ள ஒரு ஜீவன் செய்வதற்கு ஆவியானவருடைய பலன் தேவை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்று சுய பலத்தால் நாங்கள் நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, எங்களுக்கு முன்பாக இருக்கிற சோதனைகளை நாங்கள் ஜெயிக்க முடியாது. ஆகவே உங்களிடத்தில் இருக்க பலன் எங்களுக்கு தேவை. ஆகவே தான் ஆண்டவர் அவர் பரலோகத்திலிருந்து போது முன்பாக கடைசியாக சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனிலிருந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் ஒரு கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆகவே நம்முடைய பலன் நமக்கு உன்னதமானுடைய பலன் நமக்கு தேவை. ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த உன்னத பலனை பெற்றதினாலே தான் ஓடி விழுந்த சீசர்கள் எருசலேமிலேயே வல்லமையான சாட்சியாக திகழ்ந்தார்கள். அவர்கள் எவ்வளவு பயப்படுத்தப்பட்டாலும் அதை குறித்து கவலை கொள்ளவில்லை. காரணம் உன்னதத்திலிருந்த பலனை பலப்படுத்துவதனாலே தைரியமாக சாட்சி சொன்னார்கள். உலகத்தை கண்டு கலங்கினவர்கள் உலகத்தை கலக்கிறவர்களால் மாற்றினார், தேவனுடைய மாற்றினார். காரணம் அவர் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படுவதனாலே இவ்வளவு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அருமையான சாட்சியை பின்வைத்து போயிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்தாவின் பலன் நமக்கு தேவை. நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். பரிசுத்தாவியால் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் கொடுத்த அந்த வாக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. அருமையான பிள்ளையானவன் தன்னை தாப்பட அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? அதே போல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா?
பொல்லாவலா நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கின்றது. பிதாவிடத்தில் வேண்டி பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நாங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. ஆகவே உதவித்திருந்து ஒரு நல்ல நாள் என்னையும் கருப்பி என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்க கடமை பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் பெற்றுள்ள வாழ்க்கை வாழ நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, ஐந்தாவதாக ஆவியானால் நிரப்பப்பட ஆவலோடு காத்திருந்தார்கள். ஆவல் வேண்டும். அருமையானவர்கள், ஏதோ வாழ்கிறோம் என்பதாக அல்ல. ஆதி அப்போஸ்தலர்கள் எப்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள்? அவர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதற்கு வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சில முக்கியமான வசனங்களையும் பார்க்கலாம். அதாவது அவள் ஆவலோடு காத்திருந்தார், ஒருமனப்பட்டவர்களாக ஆவலோடு அவள் காத்திருந்த வேளையில் தான் பரிசுத்த ஆவியானவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:5 வசனத்தில் ஆகையால் நீங்கள் எருசலேமுக்கு போகாமல் எனக்கு கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவளோடு காத்திருந்தார். இன்னுமாக அவளோடு காத்திருந்த அனுபவத்தை குறித்து அல்லது அவளோடு நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்னும் சில வேத வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஏசாயா 44:3 தாழ்வுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், சந்ததி மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது ஒரு அருமையான ஒரு அழைப்பை உலக மக்கள் அனைவருக்கும் கொடுத்தார். அது என்ன அழைப்பு? யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கிடக்கு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை கொடுத்து எப்படி சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அநேக தரம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தாகத்தோடு நாம் ஜெபிக்கிறோமா? ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் தாகத்தோடு காத்திருந்த போது ஆவியானவரை நிரப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தமானது ஆதி அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் உரியது. யோவேல் 2:28 நாம் பார்க்கிறோம், நான் மாம்சமான யாவர் மேலும் நாவை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே யாவரும் இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அதை என்னையும் சேர்த்துக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆதி அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, அங்கு கூடியிருந்த அனைவரும் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்வது போல, மானானது நீரோடைய வார்மித்து கதவுவது போல தேவனே என் ஆத்துமாவை வார்மித்து கதறுகிறேன், ஆவியானவருக்காக நான் கதறுகிறேன், தாகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாஞ்சோடு நாம் கேட்கும் போது நிச்சயமாக தாகம் முழுவதும் தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்குமாறா தேவன் நம்மே அவர் நிரப்ப உள்ளவராக இருக்கிறார். ஒரு தாய் அருமையான தன்னை பிள்ளை நன்றாக உடுத்தி சுத்தமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பார்க்கிறதை போல, விரும்புகிறதை போல ஆவியானவரும் நம்மை பரிசுத்த அங்கே அழகினால் அலங்கரித்து ஆவி நற்கடலை கொடுக்கலாக காணப்பட வேண்டும் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாங்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தாகத்தோடு தாகங்களோடு மேல் தண்ணீரை வனநிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னது எனக்கு ஆவியானவரை அளவில்லாமல் ஆதி அப்போஸ்தலர் நிரப்பின தேவனே என்னை நிரப்பும் என்று சொல்லி அந்த சமூகத்திலே நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது, தாகத்தோடு வேண்டிக் கொள்ளும்போது ஆதி அப்போஸ்தலர் நிரப்பின அதே தேவன் நம்மையும் ஆவியான நிரப்பி ஆண்டவருக்கு இந்த வலிமையான சாட்சியாக வீட்டுள்ள வாழ்க்கை வாழ நம்மையும் வழி நடத்துவார். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு இந்த வலிமையான சாட்சியங்களை தேவன் தான் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரின் பண்டிகை நாளிலே ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த
செய்திக்கார் என்று செலுத்துகிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார் என்று சொன்னது போல ஆதி அப்போஸ்தலர் இருக்கிற தேவனே, ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரே, பட்சபாதம் இல்லாத தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் வலிமையான ஆவியானவர் நிரப்பப்பட்டு வலிமையான சாட்சியார்த்திகளை எங்களுக்கு கிருபையார். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களாக, வாஞ்சியோடு தேடினவர்களாக, என்னுடைய சுயபலத்தால் எங்களுடைய வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஆவியான வல்லமையை பெற்று வல்லமையான சாட்சியார்த்திகளை எங்களுக்கு கிருபையார். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். இந்த அருமையான வேளையை பார்த்து வருகிறோம். விசேஷமாக இந்த அருமையான ஆராதனையிலே காணொலி மூலமாக நேரடியாக பிள்ளைகள் வந்திருக்கிறோரு நீங்கள் ஆசீர்வதி ஆண்டவரே, பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து பிள்ளைகளை தேர்தலும் அவருடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கேன் என்று சொன்னதே பிள்ளைகளுடைய வார்த்தைகள் எதிர்பார்ப்புகள் அறிந்ததே வேண்டிக்குள்ளே நினைக்கிறேன். மேலாக செய்கிறவரே பெரிய காரியங்களை விசேஷமாக இந்த கோவிட்-19
இருக்கிற பயங்கரமான சூழ்நிலை இது மாற்றித்தாரும் ஆண்டவரே. என் நாமத்தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜோபனை முகத்தை தேடி பொல்லாத வழியில் திரும்பினார். அனுபவத்தில் நான் கேட்டு ஒரு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமித்து கொடுப்பேன் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிப்பா, எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குரிய குற்றங்களை மன்னித்தால் எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தார், எங்கள் உலகத்துக்கே ஒரு சேமத்தை தார். அவருடைய தனிப்பட்ட அம்மையார்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகள் எதிர்பார்ப்புகளை சொல்லி மாட்டவரை வார்த்தையை நிறைவேற்றுகிறது. எல்லாரையும் சுகத்தோடு பலத்தோடு காத்துள்ளது. அருமையான மாணவர்கள் மீண்டுமாக பள்ளியில் சொல்லி தன்னுடைய பாடங்களை படிக்கவும், கல்லூரிகளை படிக்கிற பிள்ளைகள் நலன்களை படிக்கவும், தேர்வுகளுக்கு என்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், 12 பிள்ளைகள் மற்றுமாக கல்லூரிகளை படிக்கிற பெண்கள் நல்ல முறைகளை தேர்வு எழுதத்தக்கதான நல்ல சூழ்நிலைகளை வாசல்களை திறந்து தர வேண்டும் என்று நான் சிந்திக்கிறோம். அதே போல தங்களுடைய தொழில்களை நடத்த முடியாமல் முடக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறேன். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை ஒரு திறந்த வாசலை தந்து அவரோடு இழந்த குடும்பங்கள் உண்டு. ஆண்டவர் எல்லாரையும் ஆதரப்படுத்தி தேர்தல்படுத்தி மீண்டுமாக இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் குடும்பத்தில் வராமல் ஆண்டவரே நீ காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நிச்சயமாக தந்து விசேஷமாக நாங்கள் நேரடியாக எல்லாரும் சமூகத்தில் வந்து தொழுது சேவிக்க அந்த கிருபை சீக்கிரமாக ஆலயம் திறக்கப்படும். மக்கள் வாங்கியோடு வந்து ஒரு சமூகத்திலே திருநோத்திகள் ஏறெடுத்து நாமத்தை மேம்படுத்த பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம்.
கர்த்தரை போற்றி